ஃபார் பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பிக்கான முதல் வகுப்பு அப்படிங்கிறது வந்து சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வகுப்பு. ஸோ நமக்கு ஓவரால் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மனோன்மணி அதெல்லாம் ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு மிக முக்கியமாக நம்முடைய அவரவர் சப்ஜெக்ட். ஸோ அவரவர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. அவர் சப்ஜெக்ட்ஸ், ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ், அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல 110 அப்படிங்கிறது நம்முடைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 110 அப்படிங்கிறது நம்முடைய சப்ஜெக்ட்ஸ். ஸோ அது போக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வில் பி ஆஸ்க்டு ஃப்ரம் சைக்காலஜி. 30 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்முடைய எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறதுல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 10 கொஸ்டின்ஸ். சவிதா சொல்லுங்கள், மெட்டீரியல் ரீச் ஆகுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எஜுகேஷனல் சைக்காலஜி ரீச் ஆகுதா? ஆமாம், நான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் தந்துடுறேன், நீங்கள் நல்லா படிச்சுங்க. அப்போ 110 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு சப்ஜெக்ட்டு, 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு சைக்காலஜி, 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிகே. ஸோ 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒட்டு மொத்தமாக என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட்ஸ் டோட்டலாக ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற போது. அதுக்கப்புறம் கம்பல்சரி அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குமா? இந்த சைக்காலஜி தான் இன்றைக்கி முழுசாக நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் 10 யூனிட்ஸ். இந்த 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தரோவாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 30 அவுட் ஆஃப் 30 எடுத்துக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முதல்ல என்ன சிலபஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் எப்போவுமே ஒரு போட்டித் தேர்வுக்கு, எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதாலும் சரி, முதல்ல சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கணும். 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கணும். 4வது அதிகமான தேர்வுகள் எழுதணும். 5 வந்து கன்சிஸ்டன்ட், அதை திரும்ப 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 பரிச்சயமாகணும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு யூனிட் 1 அப்படிங்கிறது எதெல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஜுகேஷன் சைக்காலஜியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நோக்கங்கள் அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி கான்செப்ட், அதோட கான்செப்ட் என்ன, ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா அதோட கான்செப்ட், அதோட நேச்சர் என்ன, அதோட இயல்பு என்ன, ஸ்கோப்பு, அதோட எல்லை என்ன, அப்புறம் கல்விக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத படிக்கணும். இதுதான் நமக்கு முதல் அப்படிங்கிறது. மிஸ்டர் சதீஷ், எதுவும் டவுட் இருக்கா? 110 கேள்விகள் சப்ஜெக்ட்டு, 30 கேள்வி அப்படிங்கிறது சைக்காலஜி, ஜிகேங்கிறது 10 கொஸ்டின்ஸ். நம்ம எப்பவும் போல் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஜிகே நம்ம காலையில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும் வச்சுக்கணும். ஏதாவது டவுட்ஸு பேசலாம், கிளாஸில் பேசலாம். நோ. ஸோ கிளாஸில் அந்த மாதிரி முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொன்னாவே இதை வந்து இப்போதான் தம்பி கேட்குது, பேசுங்க. அதுதான் நான் கட் பண்ணிட்டு திரும்ப வந்தேன் சார். நோ டவுட் சார், தெரியும் சார். 110 சப்ஜெக்ட், 30 சைக்காலஜி, 10 வந்து நமக்கு ஜெனரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு ஜிகே அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். நம்ம ரெகுலராக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எளிமையாக புரியும். நம்முடைய டார்கெட் ஷுட் பி 140+ இருக்கணுங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு 140+, 150க்கு 140+ இருக்கணும். முடியுமா மனோன்மணி, சவிதா? கண்டிப்பாக முடியும். அதான் சொல்கிறது. குட். வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. நம்ம படித்த பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷு ப்ளஸ் அந்த மாதிரி, அதே மாதிரி நம்ம பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், அதே மாதிரி நம்ம பிகாம், எம்காம், நம்ம படித்த 5 வருஷம் படித்து முடித்த ஒரு பாடத்துலேருந்து தான் 110 கேள்விகள் வரப்போகுதுங்கிறதுல அதில் நமக்கு அட்லீஸ்ட் 110க்கு 100+ இருக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது வெறுமனே வந்து பரீட்சைக்கு பாஸ், எப்படியாவது பாஸ் ஆயிரும்னு நினச்சி படிக்கக்கூடாது. நம்ம ஸ்டேட் ரேங்க் ஹோல்டராக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படித்தோன்னா நிச்சயமாக நம்ம அடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நமக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜி அப்படின்னு சொன்னாவே ஸ்டடி ஆஃப் சோல், இது வந்து மனம் பற்றி ஆராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சோல் அப்படின்னாவே ஆன்மா, இது ஆன்மா பற்றியது அப்படி இல்லது மனம் பற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அப்படின்னாவே 2 சொல்லினா, நான் இங்கிலீஷில் தான் மெட்டீரியல் காமிச்சிட்டு இருக்கேன், பட் தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். நீங்கள் எதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சவிதா தமிழ் லிட்ரேச்சராக இருக்கிறனால நீங்கள் தமிழில் ஃபாலோ பண்ணால் தமிழில் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி மனோன்மணி இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கிறனால இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிக்கலாம். தம்பி வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால நீங்கள் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பைலிங்குவலாக தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும், பைலிங்குவலாக தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதே மாதிரி பைலிங்குவலாக தான் டீச்சிங் இருக்கும். ஸோ வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு வந்து இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, சைக்காலஜியை பொறுத்தவரை இது வெரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், புரிஞ்சு படிக்கிற சப்ஜெக்டாக இருக்கும், புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா நேரடி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும், மிச்சம் 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வாட் வி அந்த மாதிரி இருக்கக்கூடியது, சரியா அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதன் அடிப்படையெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த சைக்கி அப்படிங்கிறதுனாவே முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. சைக்காலஜி இட் இஸ் எ கிரீக் வேர்ட், இதுதான் முக்கியமாக முதல்ல நோட்ஸ் எடுங்க. சைக்காலஜி அப்படின்னு சொன்னாவே இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரீக் வேர்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கிரீக். நான் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுதா? இந்த போர்டில் எழுதுறது ரீச் ஆகுதா? அப்போ நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கணும். நானும் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன், அதை கைப்பட நோட்ஸு எடுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது த வேர்டு டிரைவ்டு ஃப்ரம் கிரீக். அப்போ எந்த 2 வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஒன்று சைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் சைக்காலஜி. தம்பி ஞாபகம் இருக்கா தம்பி சதீஷ், எக்கானமிக்ஸுங்கிற வார்த்தையும் கிரீக் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது இல்லையா? அது எந்தெந்த வார்த்தை? எந்தெந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஐகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐகோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐகோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நிமிக்ஸ். அதுவும் கிரீக் வேர்டு தான். ஐகோனா ஹவுஸ் அப்படின்னுவாங்க, நிமிக்ஸ்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதே போல தான் இல்லங்களின் பொருளியல். என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஐகோனா எப்படி ஒரு வீடு நிர்வாகம் செய்யப்படுகிறது, ஹவு த ஹவுஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேர்டு, அதை வச்சு தான் எக்கானமிக்ஸுங்கிற வார்த்தை வந்துச்சு. இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கிரீக் வேர்ட். அதே மாதிரி சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நமக்கு கிரீக் வேர்டு தான். அப்போ 2 வார்த்தை. சவிதா, எந்தெந்த 2 வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சு? நிதானமாக படிச்சுட்டு போகலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை முடிக்கணும் அவசியம் கிடையாது. சவிதா இருக்கீங்களா இல்லையா? சைக்காலஜிங்கிறது முதல்ல எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து. எத்தனை வார்த்தைகள் இருந்து பெறப்பட்டது? 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகள் என்னென்னப்பா? சைக்கிப்பா, சைக்கி அண்ட் லோகோஸ். சைக்கின்னு என்ன? அதுதான் இப்போ சவிதாட்டா தான் மிஸ் ஆகுது. சரி மனோன்மணி சொல்லுங்க, சைக்கினா என்ன? சைக்கினா சோல். சோல்னா மென்டல் இல்லையா, ஆன்மா பற்றியது, ஆன்மா அல்லது மனம் பற்றியது அப்படி சொல்றோம். லோகோஸ்னாவே டு ஸ்டடின்னு அர்த்தம், படிப்பது, அதை பற்றி படிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட்ஸ் எடுங்க, வாய் திறந்து பேசுங்க, அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரி, எதுக்காக சார் நம்ம வந்து இந்த சைக்காலஜியை கற்றுக்கிறணும், இதோட அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று கான்செப்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி. ஒரு கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னாவே அதோட கான்செப்ட் என்ன, அதோட தன்மை, நேச்சர், அதோட இயல்பு என்ன. அப்போ தன்மை என்ன, இயல்பு என்னன்றதை படிச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, அதோட எல்லை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். 3வது கல்விக்கும் சைக்காலஜிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், அதுக்கான உறவு என்னன்னு படிக்கணும். கல்விக்கும் அந்த சைக்காலஜிக்கான உறவு இருக்கிறதா அப்படிங்கிறத படிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. இதில் அதிகமானோர் சைக்காலஜியை பற்றி சொல்லும்போது இது வந்து பிஹேவியர் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி மெயின்லி டீல்ஸ் வித் பிஹேவியர், நடத்தை. நம்ம ஒவ்வொரு நபர்களை பற்றி படிக்க போகிறோம். சைக்காலஜியில் யார் யாரெல்லாம் எதை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத படிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க மனோன்மணி. மீனிங் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நடத்தை அப்படின்னா என்ன மீனிங், வாசிங்க பார்ப்போம். Behavior can be defined as all actions and reactions of an organism which can be seen, felt and observed in an objective way. பாருங்க, நடத்தை அப்படிங்கிறது ஒரு 3 காரியங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. ஒன்று சீனு, நம்ம பார்க்கிறது, சி ஆனா பார். ஒன்று வந்து பார்க்கிறது அப்படிங்கிறத முடிவாகுது. 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபெல்ட் அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. உணர்றது, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 பார்த்தல், 2வது உணர்தல்.
மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்சர்வ்டு, என்ன உற்று நோக்கணும். அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க நடத்தை அப்படிங்கிறது எத்தனை அந்தமாக இருக்கக்கூடிய காரியங்களை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா 3 காரியங்களை உள்ளடக்கி இருக்கு. ஆரோக்கிய சுசிலா உங்களுக்கு கேட்குதா? ஹிஸ்ட்ரி, பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணிக்கணும். பரவாயில்ல. யூனிட் 1 இது வந்து யூனிட் 1 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜியோட முதல் யூனிட். நோட்ஸ் எடுக்கணும், நல்லா கேட்கணும், அதே மாதிரி நம்ம பதில் சொல்லணும். இது 3 முக்கியமானது. அப்போ மீனிங் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் கேன் பி சீன், அது முதல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு நடத்தைனா. ரெண்டாவது ஃபெல்ட், உணரக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது அப்சர்வ்டு. அப்போ கேள்வி இப்படி கேட்கலாம் சைக்காலஜியில், பின்வரும் எந்த காரணி நடத்தையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம், அல்லது பின்வரும் எந்த காரணி நடத்தையோடு தொடர்பு இல்லைன்னு கேட்கலாம். அப்போ தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தல், ரெண்டாவது உணர்தல், மூன்றாவது உற்றுநோக்கல் அப்படிங்கிற 3 தான். இது 3ம் கம்ப்ரைஸ் ஆனது தான் பிஹேவியர். நடத்தைவாதிகள் கேட்பாங்க சைக்காலஜியில் யார் யாரெல்லாம் நடத்தைவாதிகள். இப்போ வாட்சன் அப்படின்னா ஒரு நடத்தைவாதியா? நிறைய நபர்கள் வருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, இந்த வில்லியம் உட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்கிறாரு நடத்தையை பற்றி. அப்போ இப்படி கேட்கலாம், நடத்தையை பற்றி பின்வரும் நோட்டில் யார் இலக்கணம் கொடுத்தா அப்படின்னு கேட்கலாம். அப்போ உட்ஸ்வர்த் டிஃபைன்டு பிஹேவியர் ஆஸ் அ கலெக்டிவ் நேச்சர் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறார். அப்போ பல்வேறு செயல்களினுடைய அந்த கலெக்டிவ் அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் அப்படிங்கிறது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல டான்ஸராக இருப்பார், ஒருத்தர் நல்ல சிங்கராக இருப்பார், ஒருத்தர் நல்ல அதமாக இருக்கக்கூடியது வேறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருப்பார், சிலர் மியூசிஷியனாக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸில் சிறந்து விளங்குறாங்க. அப்படிங்கிற போது அதைத்தான் உட்ஸ்வர்த், இந்த வில்லியம் உட்ஸ்வர்த், இந்த பேர்கள் வரும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ எனி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைஃப் கேன் பி கால்டு ஆக்டிவிட்டீஸ். In fact, the complete list of verbs and English in grammar can be recorded as the அந்த மாதிரி சொல்லக்கூடியது பிஹேவியர். அப்போ பிஹேவியரில் என்னென்ன பிஹேவியர் இருக்குது? பிஹேவியர்னா நம்ம பார்த்துட்டோம், ஆக்டிவிட்டீஸ், நத்திங் பட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ 3 விஷயங்களை உள்ளடக்குது. ஒன்று பார்த்தல், 2 வந்து உணர்தல், மூன்றாவது என்ன சொன்னேன் உற்று நோக்குதல். இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டுருக்கா ஆன்லைனில்? அப்போ 1 யார் சார்? பிஹேவியரில் 3 வகையான பிஹேவியர் சொல்லப்படுது. 1 காக்னிட்டிவ். இந்த காக்னிட்டிவ்னாவே கற்றல் நிகழ்வு அப்படிங்கிறதுல காக்னிட்டிவ்னா அறிவு சார்ந்தது. காக்னிட்டிவ்னாவே அறிவுசார் கோட்பாடு. காக்னே அப்படிங்கிற ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான நபராக சொல்லப்படுவார். காக்னே, இந்த கூம்பு அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அஃபெக்டிவ் பிஹேவியர். 1 காக்னிட்டிவ் பிஹேவியர், அறிவுசார் நடவடிக்கை அல்லது நடத்தை. 2வது அஃபெக்டிவ், விளைவுசார் நடவடிக்கை, அஃபெக்டிவ் பிஹேவியர். 3வது கொனேட்டிவ். இந்த கொனேட்டிவ் அப்படின்னாவே செய்து கற்றல் அப்படிங்கிறது, செய்து. நீங்கள் இந்த ஏபிஎல் ஸ்டடி மெத்தட்னு படிச்சிருக்கீங்களா சின்ன கிளாஸில்? அதாவது பிஎட்டில் ஏபிஎல்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஏபிஎல்னே ஒன்று இருக்கும். இருக்கீங்களா? ரமேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏபிஎல். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏபிஎல்? ஏபிஎல் சொல்லுவாங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இதுக்கு பேர் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செய்து கற்றல், செய்முறை கற்றல். ஆமாம், செய்முறை கற்றல். ஜான் டூயி அவருடைய தத்துவம்லாம் இருக்கும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம மாண்டிசாரினா யாருன்னு படிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது நர்சரி அப்படிங்கிறது, கிராண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடியது நிறைய கேள்விகள் நபர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்து எதிர்மறை கல்வின்னு சொல்லுவாங்களே, நெகட்டிவ் லேர்னிங் அப்படின்னா யார் அடிப்பீங்க? எஜுகேஷன் சைக்காலஜியில் முக்கியமானவர் நெகட்டிவ் கற்றல், நெகட்டிவ் லேர்னிங். ரூசோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோக்கல் அப்படிங்கிறவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவான் இலிச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம பிஎட் படிச்சது தான். இவான் இலிச், கோக்கல், வில்லியம் ஊண்டு, அப்புறம் ஜான் லீப்சிக்கு, இந்த நபர்கள்லாம் சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ நடத்தைவாதிகள் யாருன்னு கேட்பாங்க. நடத்தைவாதிகள். அப்போ காக்னிட்டிவ் பிஹேவியர் 1 பார்த்துட்டோம், 2 வந்து அஃபெக்டிவ் பிஹேவியர் 2 பார்த்துட்டோம், 3 வந்து கொனேட்டிவ் பிஹேவியர் 3 பார்த்துட்டோம். அப்போ காக்னிட்டிவ்னா என்ன சார்னா, அதில் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க. காக்னிட்டிவ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? இதெல்லாம் அறிவுசார் கோட்பாடுன்னு சொல்கிறோம். அப்போ அறிவுசார் கோட்பாடுனா என்னென்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து திங்கிங்னா என்னது? சும்மா திங்க் பண்ணுங்க. திங்கிங்னா என்ன? ஆமாம், யோசிக்கிறது.
இன்னும் எக்ஸாக்டாக தமிழில் சொல்கிறது அப்படின்னா நினைவு கூறுதல், யோசித்தல், திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ரெண்டாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணறிவு. மூன்றாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஷரிங்னா அளவிடுதல். அதே மாதிரி இமேஜினேஷன் கற்பனை செய்தல். டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து முடிவு அந்த மாதிரி எடுத்தல். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ தீர்ப்பு கூறுதல். அதே மாதிரி கொஸ்டினிங் அப்படின்னா வினவுதல். இது எல்லாமே காக்னிட்டிவ்க்குள்ளே வருது. அப்போ கேள்வி இப்படி வரலாம், காக்னிட்டிவ்ல அடங்காதது எது? காக்னிட்டிவ்ல திங்கிங் வருமா? எஸ், திங்கிங் வரும். ரீசனிங் வருமா? எஸ், ரீசனிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெமரைசிங் வருமா? மெமரைசிங்னாவே உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துதல் வருமா? வரும். இமேஜினேஷன் வருமா? வரும். டிசிஷன் மேக்கிங் வருமா? வரும். ஜட்ஜ்மெண்ட் வருமா? வரும். கொஸ்டினிங் வருமா? வரும். நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஆமாம், நல்லா நோட்ஸ் எடுங்க. இதற்கான டெஸ்ட் வந்து நாளைக்கு கண்டக்ட் பண்ணப்படும். வெரி ஃபர்ஸ்ட் யூனிட்டே நாளைக்கு டெஸ்ட். ஒரு 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 கிளாஸ் முடிச்ச உடனே டெஸ்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளாஸை நான் நடத்துவேன். சும்மா நடத்திட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா சைக்காலஜியை பொறுத்தவரை டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. மற்றபடி சப்ஜெக்ட் ஈஸியாக அடிக்கலாம்ல. நம்ம ஆரோக்கிய சிசில சொல்லுங்கள், சப்ஜெக்ட் அடிக்கலாமா? அடிக்கலாம் சார். முதல் அந்த மாதிரி பானிபட் போர் எப்போது நடந்துச்சு? இன்னும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. முதல் பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? இன்னும் அடிக்கலையே, மறந்து போச்சா? பதட்டத்தில் தெரியலையா? 15/26 ஏப்ரல் 21. பதஷ்டமே படக்கூடாது. இதில் பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன நம்ம லைவ்ல இதுலேயே உட்காந்துருக்குறோம். இப்போ தான் நம்ம வந்து என்ன இன்டர்வியூவாக இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு இன்டர்வியூவே கிடையாது. ஒன்லி 150 கேள்விக்கு நம்ம ஒரு 100க்கு மேலே எடுத்துட்டோம்னா ஓடியாந்துடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். அதனால் ஈஸி, பயப்படலாம் வேண்டாம். கேள்வியெல்லாம் பதிலாம் கேட்க போகிறதில்ல. காலேஜ் டிஆர்பிக்கு தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லிட மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு ஒன்று சிங்கிள் எக்ஸாம் தான். அப்படி தானே மிஸ்டர் சதீஷ்? சிங்கிள் எக்ஸாம், வெறும் 110. ஆமாம், சூப்பர். அது 4ல் 1. காலேஜ் டிஆர்பிக்கெல்லாம் எழுதணும், மெயின்ஸுக்கு எழுதணும், டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். பட் இங்கே அப்படி இல்லை, 4ல் 1 சூப்பராக அடிச்சுக்கலாம். பதஷ்டப்படவே கூடாது. ஓகேவா ஆரோக்கிய சுசிலா? ஆமாம், முதல் பானிபட் போர்னா 15/26, ரெண்டாவது பானிபட் போர்னா 15/56, மூன்றாவது பானிபட் போர்னா 17/61. எப்போ ஒன்றாலும் கேட்கணும், அடிச்சா டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். எங்க நான் மனோன்மணிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹூ இஸ் கால்டு லெக்சிகோகிராஃபர்? ஆமாம், இன் இங்கிலீஷில் லெக்சிகோகிராஃபர்ன்றது யாரு? பார்த்தீங்களா? இதுதான் படிக்கணும். இனிமேல் படிக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். லெக்சிகோகிராஃபர் இஸ் எ பர்சன் ஹூ கம்பைல்ஸ் எ டிக்ஷனரி. டிக்ஷனரியை யார் வந்து கம்பைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் லெக்சிகோகிராஃபர். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க சவிதாட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சவிதாட்ட கொஸ்டின் கேட்டால் ஆமாம் அது இல்லைன்னு சொல்லிடணும். இப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்கல்ல, 3 பேர் பேசுகிறாங்க. ரெடியாக இருங்க, வாய் திறந்து சொல்லுங்கள். சவிதா சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 தொகை நூல்களில் எது வந்து அகம்புறம் சார்ந்த நூல்? பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அகம்புறம் சார்ந்த நூல். இப்படி இருக்கணும். ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி அடிக்கணும். தம்பி சொல்லுங்க, சதீஷ் சொல்லுங்க. முத்ரா அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. முத்ரா, MUDHDRA, முத்ரா. ஏன்னா இன்னைக்கு வந்து அது 10வது ஆண்டு விழா. இன்னைக்கு தான் 10வது ஆண்டு விழா அதுக்கு. முத்ரா முத்ரா வந்து இன்னும் வர மாட்டேங்குதா? லோன் சார், ஷார்ட் டர்ம் இல்ல, ஷார்ட் டர்ம்னு ஓகே, கரெக்ட். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்றீங்க இல்ல, அப்படிதானா? முத்ரா அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. மைக்ரோ யூனிட்ஸ், சரியா? மைக்ரோ யூனிட்ஸ் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி முத்ரா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2015. 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது முடிஞ்சிருச்சு. 3 வகையான கடன் கொடுப்பாங்க: சிசு, கிஷோர், தருண். அந்த தருண்ன்றது ஏற்கனவே 10 லட்சமாக இருந்துச்சு, 20 லட்சம். இப்போ நான் பேசுகிறேன்னா தமிழ் பேசுனேன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுனேன், அதே மாதிரி இப்போ காமர்ஸ் பேசுனேன், அதே மாதிரி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பேசுனேன். இதுதான் சப்ஜெக்டில் கிளாரிட்டி கொடுக்குறது. சப்ஜெக்ட் கிளாரிட்டி ஈஸியாக அடிச்சுப்படலாம். பதஷ்டப்படாதீங்க. இந்த பதஷ்டம்ன்ற ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ வந்துச்சு. ஆரோக்கிய சிசில இப்போ புரியுதா? பதஷ்டப்படவே கூடாது.
எஸ் சார் மல்டிபிள் பர்சனாலிட்டியை நம்ம வளரணும் இல்லைங்களா? மல்டிபிள். அதே மாதிரி பயப்படலாமா? ஓகே. அப்போ காக்னிட்டிவ் பிஹேவியர்ன்றது என்னன்னா, ஒன்று ரீசனிங், ஃபர்ஸ்ட் திங்கிங், சரியா? ரெண்டாவது ரீசனிங், மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங், நான்காவது மெமரைசிங், அஞ்சாவது இமேஜினேஷன், ஆறாவது டிசிஷன் மேக்கிங், ஏழாவது ஜட்ஜ்மெண்ட், எட்டாவது கொஸ்டினிங். இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்கு தமிழில் தெரியாமல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் நான் தமிழில் தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், தமிழில் தெரியலனா கேட்கலாம். சவிதா நீங்கள் தமிழில் ஃபாலோ பண்ணுறீங்க, இதில் ஏதாவது தமிழுக்கு மீனிங் வேணுமா? டிசிஷன் மேக்கிங். அதான் அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்னாவே முடிவு எடுத்தல்ப்பா, முடிவு எடுத்தல். ஜட்ஜ்மெண்ட் சார். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே நீங்களே சொல்லுங்க. ஜட்ஜி என்ன பண்ணுவாரு? ஒரு ஜட்ஜி என்ன பண்ணுவாரு? ஆமா, தீர்ப்பு அப்படிங்கிறது. ஆமா, ஒரு விஷயத்த முடிவு பண்ண தீர்ப்பு தான். ஜட்ஜ்மெண்ட்னாவே தீர்வு கூறுதல், தீர்வு. கொஸ்டினிங்னா வினவுதல், கொஸ்டினிங்னா வினவுதல், கொஸ்டினர். எங்க நான் தம்பிகிட்ட கேட்குறேன், சைக்காலஜியில் ஒன்று ரொம்ப முக்கியமானது இருக்கு, கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஸ்டினர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடா, ஆர் வந்து இது வந்து என்ன சார் அப்படின்னா பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டாவா? கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன். கொஸ்டினர் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் அ பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டா இஸ் அ டேட்டா, இட் இஸ் கலெக்டட் த்ரூ, அதான் ஒரு நேரடியாக போய் களத்துக்கே போய் பண்ணுறது தான் நமக்கு பிரைமரி டேட்டா. எக்ஸிஸ்டிங் சோர்ஸை வச்சு பண்ணுறதுங்கிறது வந்து செகண்டரி டேட்டா. எக்ஸிஸ்டிங் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு செகண்டரி டேட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒன்று காக்னிட்டிவ்னாவே அது வந்து அறிவுசார் நடத்தை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது நடத்தை பாருங்க, அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னாவே விளைவு நடத்தை, விளைவு. அப்போ இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃபீலிங்ஸுங்க, உணர்தல். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், உணர்வு. இட் இன்க்ளூட்ஸ் த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஃபெக்டிவ்னாவே ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயம், ஏதாவது ஒரு திரைப்படம் பார்க்குறோம், நமக்கே ஒரு ஃபீலிங்ஸ் வருது, நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வருது. ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், நமக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் வருது. நம்ம யாராவது வந்து ஒரு ஹர்ட் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை காமிக்கிறோம். அது ஜாய் மகிழ்ச்சி, சாரோ துன்பம், ஆங்கர் கோபம், லவ் அப்படிங்கிற நேசம், ஹேட்ரட் அப்படிங்கிற வெறுப்பு, ஜெலஸ் அப்படிங்கிற அந்த பொறாமை. இது எல்லாமே அஃபெக்டிவ் பிஹேவியரில் வரும். கேள்வி கண்டிப்பாக இப்படி தான் இடம்பெறும். பின் வருவனவற்றுள் விளைவு நடத்தை சார்ந்தது எது அல்லது விளைவு நடத்தை சாராதது எதுன்னு கேட்பான். அப்போ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஃபுல்லாகவே மனோன்மணி எதில் வந்துடுது? அஃபெக்டிவ் பிஹேவியர், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அப்போ ஜாய் மகிழ்ச்சின்னு சொல்கிறோம், சாரோ துன்பம்னு சொல்கிறோம், ஆங்கர் கோபம்னு சொல்கிறோம், லவ் அப்படிங்கிறது இது எல்லாமே ஃபீலிங்ஸ், இது எல்லாமே எமோஷன்ஸ். ஹேட்ரட் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஜெலஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்துடுது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அஃபெக்டிவ் பிஹேவியரில் வந்துடுது. ஆனால் தேர்ட் ஒன் பிஹேவியரில் முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொனேட்டிவ் பிஹேவியர். அது என்னங்க கொனேட்டிவ்? கொனேட்டிவ்னாவே ஆக்ஷன் அர்த்தம். கொனேட்டிவ் பிஹேவியர்னாவே ஆக்ஷன் ஓரியன்டடு. வாசிக்கலாம், மனோன்மணி வாசிங்க. கொனேட்டிவ் பிஹேவியர் அதோட மீனிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் ரிலேட்டட் வித் doing. It includes motor activities like playing, walking, running, jumping, dancing, typing, driving, cooking, etc. பாத்தீங்களா? It is also called as psychomotor domain of the psychomotor domain of behavior னு சொல்லுவாங்க. அதாவது செய்து கற்றல் அப்படிங்கிறது அர்த்தம். ஜான் டூயியோட தத்துவம் இதுதான், செய்முறை கற்றல். எதுவுமே இப்போ இந்த மாண்டிசாரி மெத்தடெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் மாண்டிசாரி படிக்கிறாங்க. அங்கே மெயினாக அதை வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இதுதான், நீங்கள் செய்து பாருங்கள். ப்ராஜெக்ட் மெத்தட், ப்ராஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும்? பிளேயிங் விளையாடுறது, வாக்கிங் நடக்கிறது, ரன்னிங் ஓடுறது, ஜம்பிங் குதிக்கிறது, டான்ஸிங் ஆடுறது, டைப்பிங் இந்த மாதிரி டைப் பண்ணுறது, டிரைவிங் ஓட்டுறது, குக்கிங் சமைக்கிறது. இது எல்லாமே கொனேட்டிவ் பிஹேவியர், அதாவது டூயிங். சமைக்க தெரியும்னா நீங்கள் சமைச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறது. சமைக்க தெரியும்னா சமைச்சு பாருங்க இந்த மாதிரி சொல்கிறது கொனேட்டிவ் பிஹேவியர். மாலை கொண்டு வா, நான் பேசுகிறேன். ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர், ரெண்டாவது அஃபெக்டிவ் பிஹேவியர், மூணாவது கொனேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் வர சொல்லு தம்பி. காக்னிட்டிவ் பிஹேவியர், அஃபெக்டிவ் பிஹேவியர், கொனேட்டிவ் பிஹேவியர். இப்போ பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடியது படிச்சுட்டோம். இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? பிஹேவியர்னாவே நடத்தை. என்னாச்சு? பிஹேவியர்னாவே நடத்தை. புரிஞ்சாச்சா? கொஞ்சம் மேல டிக்லா இருக்கு, கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா. இந்த வரேன், இந்த ஒரு நிமிஷம் வரேன். இல்லை நான் சொன்னது தான், அந்த ஒரு நிமிஷம் வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. அம்மா இங்கே என்ன போயிட்டு இருக்கு? முத்துலட்சுமி எல்லாரையும் கேட்டுட்டீங்களா?
கொஞ்சம் பேர் இருக்காங்க சார். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்களா? நம்ம 7:15 ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். 7:10 ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் எடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்ம தீபிகா கன்டினியூ பண்ணிக்கலாமா? 8:45 வரைக்கும் நம்ம 8:45க்கு முடிச்சுக்கலாம். 8:45 முடிச்சுக்கலாம். இன்னும் கேளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்சன்டீஸ் இருக்கிறாங்க. நான் வேணா கேட்குறேன். அம்மா இப்போ இது வரைக்கும் ஆன்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம். யார்? மனோன்மணி, மனோன்மணி, சவிதா. இல்லை அதை ரிமூவ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாருமா? இன்னமும் அப்படிதான் கேட்குதா? விட்டு கேட்குதா? இப்போ கிளியரா இருக்குல்ல? யார் இது வரைக்கும் ஆன்சரே பண்ணலை ப்ளீஸ்? என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க சார்? என்ன கேட்க மாட்டாங்க? சஞ்சனா இருக்கீங்களா? ஓசூர் சஞ்சனா சொல்லுங்க பாப்போம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னாவே எந்த பார்ட்ல வரும்? இது கேட்கப்பட்ட கேள்வியா? இன்னும் கேட்கலையா? பார்ட் 9 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை நான் சஞ்சனாட்ட பேசியிருந்தேன், திடீர்னு லாவணியா பேச சொல்லிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்ட பேசுறேனே தெரியலையா? ஓகே, சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் அப்படின்னு சொன்னேன். சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். ஓகே, பார்ட் வந்து 9 தான். எங்க நீங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எந்த அட்டவணையில் வரும்? ஷெட்யூல் 11 அப்படின்னு சொன்னாவே இஸ் ராங். ஆமா தானா? கரெக்ட். பஞ்சாயத்து ராஜ்னாவே 11. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக முனிசிபாலிட்டிங்கிறது எஸ்ஆரா? முனிசிபாலிட்டிங்கிறது 12. ஸோ ரெண்டுமே எந்த அமெண்ட்மெண்ட்டில் வரும்? ரெண்டுமே எந்த அமெண்ட்மெண்ட்? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா இல்லை உங்களுக்கு மட்டும்தான் பிரேக் ஆகுதா? சொல்லுங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் என்ன அமெண்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி வந்து என்ன அமெண்ட்மெண்ட்? 73rd amendment வந்து பஞ்சாயத்து ராஜ் சார், 74th வந்து முனிசிபாலிட்டி. ரெண்டுமே எந்த வருஷத்துல வரும் சார்? ரெண்டுமே 1992 சார். 1992ல வரும் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மக்னா கார்ட்டா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட மக்னா கார்ட்டா அப்படின்னா எந்த வருஷத்தை குறிப்பிடுவீங்க? 1882 சார். ஸோ 1882ல யாரு? லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் எதோட ஃபாதர் என்று அழைக்கப்படுறார்? எஸ் சார். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் சார். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லக்கூடியது லார்ட் ரிப்பன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் லார்ட் ரிப்பன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா. இன்னொரு 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணுங்க. 8 o'clock முத்துலட்சுமி முடிச்சுங்க. 8 o'clockல இருந்து 8:45 வரைக்கும் தீபிகா கண்டினியூ பண்ணுங்க. சிற்றிலக்கியங்கள் கேளுங்க. கேட்டுச்சா? முத்துலட்சுமிக்கு கேக்குதா? நான் பேசுறது கேட்டுச்சா? ஓகே. அதுக்கப்புறம் தீபிகா கேட்டுச்சா? 8 o'clock onwards you can continue சிற்றிலக்கியங்கள். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. நீங்க தான் ஓகே. ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணிங்கப்பா. ஸோ அப்படியே நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஸ்ருதிங்கிறது யாருமா? உங்களை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸ்ருதி, யூ ஹாவ் ஜாயின்ட் ஹியர். ரொம்ப ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் பேசலாம். தம்பி சொல்லுங்க. லெஃப்ட் ஆயிட்டாங்களா? நம்ம கேட்டது பேர் தானே கேட்டோம். நம்ம கேள்வி கேட்டால் கூட ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்னு ஓடலாம். வாய்ஸ் கேட்காம கூட இருந்திருக்கலாம், வச்சிருக்கலாம். என்ன ரமேஷ், சரி பரவாயில்ல. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லிங்க்லாம் நம்ம ஒரு இது நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுங்க, கேள்வி மட்டும் கேட்டுட்டோம்னு வச்சுங்க, நம்ம ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்டுருக்க மாட்டோம், சப்ஜெக்ட்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ யாரோ உள்ளே வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சும்மா ஒரு ஜென்ரல் இதுக்காக கேட்போம். இப்போ நம்ம அகாடமியில் ஒரு காமன் அந்த மாதிரி திங்க் இருக்குது. நம்ம எப்போவுமே நம்ம அகாடமியில் படித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன யாராவது ஒரு புதுசாக சேர்ந்துருக்குறாங்கன்னா எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்குவோம். எதுக்குன்னா ஒரு ஃபெலோஷிப்புக்காக. அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி அவங்க அனுபவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்காக வச்சுக்கிறதுக்காக பண்ணுவோம். அதுபோல் தான் நம்ம கேட்குறோம். ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறோம். ஸோ பட் அவங்க சொல்லலை வைக்கல இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம பார்க்குறோம், அப்படி தானே மிஸ்டர்?
நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். Yes, சைக்காலஜிங்கிறது வந்து கிரீக் வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சைக்கி அண்ட் லோகோஸ்ன்னு சொன்னோம். சைக்கின்னு சொன்னாவே நமக்கு வந்து மனம் அல்லது ஆன்மா, சோல் அப்படின்னு சொன்னோம். லோகோஸ்னாவே சயின்ஸ், அதை பற்றியான அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட் நேச்சர் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி அதை பற்றி ஸ்கோப், அதோட எல்லையை பற்றி படிக்கிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி அது உறவு முறை, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த பிஹேவியர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பிஹேவியர்னாவே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஆக்ஷன்னா நம்ம செயல்படுறது, ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு உண்டான மறுவிளைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர்னா பார்த்தோம், ரெண்டாவது எஃபெக்டிவ் பிஹேவியர்னா பார்த்தோம், மூணாவது கொனேட்டிவ் பிஹேவியர்னா பார்த்தோம். இப்போ எழுதிக்கலாமா மிஸ்டர் ரமேஷ்? உங்களுக்கு இப்போ தெரியுதா? ரிமூவ் பண்ணியாச்சு. எஸ் சார். காக்னிட்டிவ் அப்படின்னு சொன்னாவே நோயிங், சரியா? திங்கிங் அண்ட் நோயிங், இதைத்தான் புரிஞ்சுக்கணும். திங்கிங் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைத்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி நோயிங் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதில் எதெல்லாம் வரும்? திங்கிங், ரீசனிங், அண்டர்ஸ்டாண்டிங், மெமரைசிங், இமேஜினேஷன், டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட்டு, கொஸ்டினிங் அப்படிங்கிறது. சவிதா, இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? காக்னிட்டிவ்க்கு, அஃபெக்டிவ்க்கு, கொனேட்டிவ்க்கு பிஹேவியர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3. நடத்தை 3 வகைப்படுகிறது. ஒன்று அறிவுசார் நடத்தை, ரெண்டாவது விளைவுசார் நடத்தை, 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செயல்சார் நடத்தை. புரிஞ்சிருச்சா? புரியலையா? புரியுது சார். இல்லை, இப்போ புரியுது சார் சொன்னது யாரு? புரியுது சார் யாரு? சுசிலா சார். பட் நான் கேட்டது சவிதா. சாரி சார், நான் எல்லாரும் கேட்டிலாக்க நினைச்சேன் சார். இல்லை, நான் சவிதா புரியுதா, உங்களுக்கு ஏதாவது தமிழில் இது தெரியாமல் இருக்குதான்னு கேட்டேன். ஏன்னா சவிதா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. நான் உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தானே கேட்குறேன். இல்ல நான் ரெண்டாவது நானும் சொன்னேங்க சார். அவங்க எனக்கு முன்னாடி அவங்க சொல்லிப்படுறாங்க. சவுண்ட் பண்ண சொல்லிப்படுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் சைக்காலஜி. அப்போ எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்தவரை யார் யார் உள்ளே வர்றாங்க? மழை கொஞ்சம் சவுண்டை குறைக்கலாமே ப்ளீஸ். ஸ்கின்னர் எழுதி வச்சுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கின்னர். இந்த பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். கேட்பாங்க யார் யாரெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜியில் அந்த டெஃபனிஷனோடு சம்மந்தப்பட்டவங்க யாரு? ஸ்கின்னர் என்ன சொல்றாரு? மனோன்மணி வாசிங்க. Skinner, educational psychology is the branch of psychology which deals with the teaching and learning. கேள்வி கேட்பாங்க, யாருங்க நம்முடைய கல்வி உளவியல் அப்படிங்கிறத இது வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இலக்கணம் கொடுத்தா டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொன்னவர் யாரு? ஸ்கின்னர். நமக்கு கேட்பாங்க முக்கியமானது இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸ்கின்னர் ஒருத்தர் இருக்கிறார், அதாவது வந்து ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு நம்ம படிப்போம். கண்டிஷன் லேர்னிங் அப்படிங்கிறது பழைய ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்கின்னர். அப்போ ஸ்கின்னர் அப்படின்னு சொன்னாவே எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. இது ஒரு கல்வி உளவியல்ல ஒரு பிரிவு. அப்போ விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங் அப்படின்னு சொன்னால் ஃபெசிலிட்டேட்டர், லேர்னிங் அப்படின்னு சொன்னால் பெனிஃபிஷியரி. இப்போ நான் யாரு? இப்போ நான் உங்களுக்கு யாரு? அதான் டீச்சிங் கொடுக்கக்கூடியவன் நான் தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர். யூ ஆர் த லேர்னர். அப்போ 2 பேருக்குள்ள நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு தான். அதாவது ஒருத்தர் ஃபெசிலிட்டேட்டர், இன்னொருத்தர் பெனிஃபிஷியரி. அஸ் அ டீச்சர் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர், சரிங்களா? லேர்னர் இஸ் அ பெனிஃபிஷியரி. இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த கற்றல் நிகழ்வு அப்படிங்கிறது தான் எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொன்னவர் யாரு? ஸ்கின்னர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. டெஃபனிஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருமா? நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல சதீஷ், சவிதா அண்ட் மனோன்மணி? யாருமா? கவிதா சார். என்ன சொல்லணும்? இது தமிழ்ல அது ஒரு அந்த வரியா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல சார். அம்மா நான் என்ன சொன்னேன், எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. அப்படின்னா என்னன்னா கல்வி உளவியல் என்பது உளவியலில் ஒரு பிரிவு, சரியா? உளவியலில் ஒரு பிரிவு. இது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டா கற்றுவித்தல் மற்றும் கற்றல். டீச்சிங்னா கற்றுக் கொடுக்கிறது, லேர்னிங்னா கற்றுக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தது தான். இது ஒரு எஜுகேஷன் சைக்காலஜியோட ஒரு பிரிவுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இதை அப்படிலாம் நீங்கள் அப்படியே வரியால் எழுத வேணாம், புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுங்க. பேசுறது புரியுதா சவிதா? அப்படியே டெஃபனிஷனாக எழுதுங்கள்லாம் கேட்க போகிறது இல்லை. சும்மா எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது இஸ் நத்திங் பட் இது வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங்க.
கற்றுக்கிறதும் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான். இது சொன்னது யாரு? ஸ்கின்னர். அப்படியே நீங்கள் அப்படியே இலக்கணமெல்லாம் எழுத வேண்டாம். நீங்கள் இங்கிலீஷ் எழுதுறவங்களுமே எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங் எழுத வேண்டாம். ஸ்கின்னர்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங், அவ்வளோதான் போதும். டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொன்னவர் ஸ்கின்னர். அடுத்து பீல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சதீஷ் வாசிங்க, பீல் என்ன சொல்றாரு? சூப்பர். எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்ப அவர் பீல் என்ன சொல்றாருன்னா சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு. இது அறிவியல் சார்ந்ததுன்னு சொல்றாரு. மீட் பண்ணுங்க மிஸ்டர், மீட் பண்ணிடணும். இது டூ மச். அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சுன்னா மீட் பண்ணிடணும். அப்போ என்ன சொல்றாங்க? எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒரே ஒரு செகண்ட் பா. சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அம்மா இப்போ புரியுதாப்பா? இது ஒரு அறிவியல் கல்வின்னு சொல்றாரு பீல். சைக்காலஜி சவிதா எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க சார். அறிவியல் கல்வி அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முக்கியமானது. இதில் நம்ம வந்து எல்லாரையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில 2-3 முக்கியமான தலைவர்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இருங்க, உங்களுக்கு நான் தமிழில் அப்படியே காமிக்கிறேன். தமிழ் அப்படிங்கிறதுல காமிக்கிறேன், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது காண்பிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல முக்கியமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். யூனிட் 1 உங்களுக்கு நான் நம்முடைய ஸ்டடி மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். நான் யூனிட் 1 நடத்தி அனுப்பிச்சி கொடுக்குறேன். அது தமிழில் அது இருக்கும், உங்களை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்முடைய மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். இன்றைக்கி வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணுன்றதுனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது தமிழ் மீடியம். ஒரே ஒரு செகண்ட் காமிக்கும். இதில் நான் சொல்கிற நபர்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக யார் யார் வர்றாங்க, அவங்க என்ன சார்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏங்க இப்போ யாராவது இப்போ நடத்தின வரைக்கும் எதாவது டவுட்ஸ்ன்னு தான் கேட்கலாம். எனிபடி? சதீஷ், மனோன்மணி, இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை. எதை கேட்டாலும் அடிச்சிடலாம். அப்போ கேள்விகள் மொத்தம் எத்தனை கேள்விகள் வரும் சைக்காலஜியில்? இப்போ தான் டவுட்டா? எத்தனை கேள்விகள் வரும்? கட் ஆகிட்டிங்களா? கிளாஸ் போயிட்டுருக்கா? கிளாஸ் போயிட்டுருக்கா? கட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செகண்ட் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால மறுபடியும் நான் நினச்சிக்கிட்டு வரேன். யார் யார் சொல்லியிருக்காங்க, கிளாஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அம்மா ஒரு நியூ பிடிஎஃப் காமிச்சதுனால கட் ஆகிடுச்சு. இருக்கீங்கல்ல சவிதா? இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். ஆரோக்கிய சுசீலா அண்ட் சவிதா ப்ளஸ் இருக்கோம் சார். ஓகே. இந்த நியூ அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் நான் தமிழ் மீடியம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே கேட்டு வரலாம். இப்போது உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் ரீச் ஆகுதா இல்லையா? பேசுங்கய்யா. மெட்டீரியல்ஸ் ரீச் ஆகுதா? இல்லை சார், ரீச் ஆகுது. சரி பரவாயில்ல, நான் சொல்கிறத எழுதிட்டு வாங்க. நான் என்னோட ஆடியோ கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு சார். அப்போ உளவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். அப்போ சைக்கி அப்படிங்கிற சொல்லு உயிர் அல்லது ஆன்மான்னு சொல்லும். லோக்கஸ் அப்படின்னாவே அறிவியல் அப்படிங்கிறத சொல்லும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது உளவியல் அப்படிங்கிறது. அப்போ உளவியல் அப்படிங்கிறது வந்து ஒன்று நமக்கு ஆன்மாவை பற்றியதுன்னு சொல்லலாம், அல்லது ரொம்ப முக்கியமானது மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனம் அப்படின்னு சொன்னாவே அந்த அந்த நம்ம சொல்கிறோம்ல இந்த சைக்கினாவே எத்தனை நிலைகளில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 3 நிலைகளில் இருக்கும்ன்ற மாதிரி எழுதிக்குங்கப்பா. ஒன்று நான் சொன்ன சிந்தித்தல், திங்கிங். ரெண்டாவது நம்ம சொன்ன உணர்தல் அப்படிங்கிறது வந்து ஃபீலிங்ஸ். மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடியது உற்று நோக்குதல், அப்சர்வேஷன். இந்த இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. டிச்னர் அப்படிங்கிறவர் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்கிற புரியுதுங்களா? மனம் எத்தனை நிலைகளில் செயல்படுகிறது? சவிதா கேக்குதா? மனம் எத்தனை நிலைகளில் செயல்படுகிறது? 3 நிலைகளில் செயல்படுகிறது. ஒன்று சிந்தித்தல், அதான் திங்கிங். ரெண்டாவது ஃபீலிங்ஸ், உணர்தல். மூன்றாவது அப்சர்வேஷன், புறச்செயல்களை தூண்டுதல். இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டால் டிச்னர். கேக்குதா இல்லையா? ஆமாம் ஆறு இல்லை. இன்டராக்டிவ்ஸ் இருக்கணும். இன்டராக்ஷன். ஸ்டடி இஸ் நாட் அ மோனோலாக், இட் இஸ் அ 2-way கம்யூனிகேஷன். அப்படி தானே மனோன்மணி?
ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார், நாங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம் இருக்கக்கூடாது. இன்ட்ராக்ஷன் இஸ் மஸ்ட்டு. கேள்வி கேட்க கேட்க பார்த்தல், உணர்தல், உற்று நோக்கல்னு சொன்னீங்க. இப்ப சிந்தித்தல், உணர்தல், உற்று நோக்கல். நல்லா சொல்லுங்க மறுபடியும் சவிதா சொல்லுங்க. பார்த்தல், உணர்தல், உற்று நோக்கல் அப்படின்னு அதான் அந்த சீங்கிறத நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா திங்கிங் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரியா? நம்ம ஒன்று பார்க்குறோம், நம்ம திங்க் பண்ணுறோம், நம்ம உணர்றோம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், அதை உத்து நோக்குறோம். ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான், தப்பு இல்லை. அப்படியே கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னேன். இந்த பாடம் வந்து அப்படியே கேட்க மாட்டாங்க, படிச்சதை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சா சவிதாவுக்கு? அப்போ டிக்ஷனர் தான் 3 சொல்கிறாரு. இந்த தான் 3வே சொன்னது யாரு? டிக்ஷனர் தான் அந்த 3 சொல்கிறாரு. முதல்ல சிந்திக்கணும், அப்புறம் உணரணும், அதே மாதிரி புரட்சிகளை தூண்டணுன்றது டிக்ஷனர். இது அறிவுசார் இயக்கம் உடையது அப்படி சொல்லி பார்த்தோம். இப்போ யார் யாரெல்லாம் இந்த நடத்தைவாதிகளில் வருவாங்க எழுதி வச்சுக்கோங்க. நடத்தையியல் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, பிஹேவியரோட சம்மந்தப்பட்டவங்க யார் யார்? ஒன்று ஜேபி வாட்சன், இவர் நடத்தைவாதி. ரெண்டாவது டோல்மன், இவர் நடத்தைவாதி. ஒன்று ஜேபி வாட்சன், இவர் நடத்தைவாதி. டோல்மன், இவரும் நடத்தைவாதி. ஹப்பு, இவர் நடத்தைவாதி. வாட்சன், டோல்மன், ஹப்பு எழுதியாச்சா? 3மே எழுதியாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் காத்ரே, தென் ஸ்கின்னர். ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப்பு, காத்ரே, ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு எதில் வர்றாங்க அப்படின்னு கேட்டால் நடத்தைவாதிகளில் வர்றாங்க. இப்போ கேள்விகள் எப்படி கேட்கலாம் தெரியுமா? அதில் இருந்து பின் வருவனவற்றுள் யார் நடத்தைவாதி அல்லன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பின் வருவனவற்றில் யார் வந்து நடத்தைவாதி அல்ல, அப்போ நடத்தைவாதிகள் யார் யார் அப்படின்னு படிக்கணும். ஜேபி வாட்சன், இப்போ தெரியுதா? போர்டு தெரியுதா? ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப்பு, காத்ரே, ஸ்கின்னர் இவங்கெல்லாம் நடத்தைவாதியில் வந்துடுறாங்க. நடத்தைவாதி இவங்க உளவியல்னாவே நடத்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேபி வாட்சன் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது, அவர் ஒரு கூற்று சொல்கிறார். அல்லாது சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறார். ஒரு மனுஷனை உருவாக்குறது எதுன்னு கேட்டால் என்விரான்மெண்ட். நம்ம கேட்பாங்க, முக்கியமாக கேட்பாங்க மரபு மற்றும் சூழல். இப்போ நான் வந்து ஒரு நல்ல என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எது பேஸ்டாக இருக்குன்னா, ஒன்று வந்து என்னோட ஹெரிடிட்டி மரபு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு சூழல். இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க சரியா? நாளை நமதே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் திரைப்படம். ஏதாவது பேசுங்கப்பா. அட பாவிகளா, வெறும் பாடமே நடத்திட்டு இருக்கணுமா? அந்த நாளை நமதேங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 2 பேருமே ஒரே தாய் தகப்பனுக்கு தான் பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து திருடனா இருப்பாரு, ஒருத்தர் வந்து போலீஸா இருப்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த திரைப்படத்துல? 2 பேருமே பெத்தெடுத்தவங்க ஒருத்தவங்க தான், அது மரபு. ஆனால் சூழல் அப்படிங்கிறது அவங்கள மாற்றுதா? அப்போ ஒருத்தருடைய கல்விசார் நடவடிக்கைங்கிறது மரபும் சூழலும் சம்மந்தப்படுமா படாதா? சம்மந்தப்படும் சார், நிச்சயமாக சம்மந்தப்படும். அப்போ வாட்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்ல வர்றாரு? முக்கியமாக அது நடத்தை சம்மந்தப்பட்டதில் வர்றாரு. ஏன்னா வாட்சன், டோல்மன், ஹப்பு, காத்ரே, ஸ்கின்னர் இவங்கெல்லாம் சூழ்நிலைவாதிகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தைவாதிகள். அப்போ நடத்தைவாதிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஜேபி வாட்சன் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளலை. ஜேபி வாட்சன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை, நடத்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ளலை. சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறதுன்றார். சூழ்நிலை தாங்க. இப்போ நான் தான் ஒரு தாய்க்கு நான் பிறந்திருந்தாலும், ஒரு தகப்பனுக்கு நாங்கள் பிறந்திருந்தாலும், நான் எந்த மாதிரி சூழலில் வளர்றேங்கிறத பொறுத்து தான். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேரும் ஒரே மாதிரி படிக்கிறாங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஆரோக்கிய சுசிலா? 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களா? என் பிள்ளை 3 பேருமே ஒரே மாதிரிங்க. படிப்புலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, அவர் ஸ்பிரிச்சுவல்லையும் சரி, அவர் கீழ்ப்படுகிறதுலையும் சரி, எல்லாம் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஆனா 3 பேரையும் பெற்றெடுத்த தாய் நீங்க மாத்திரம் தானே? அப்படிங்கிற போது சூழல் சாரி அந்த என்ன சொல்றது மரபு ஒண்ணு தானே? ஆனா சூழல் நிச்சயமா சூழல். ஆனால் ஒரே வீட்டில் தான் வளர்றேன். ஆனால் உங்கள் பேச்சை ஒருத்தன் மதிப்பான், ஒருத்தன் மதிக்க மாட்டான், ஒருத்தன் கேட்பான், ஒருத்தன் அந்த மாதிரி. அப்போ மாறுதுங்க. ரொம்ப முக்கியமானது ஜேபி வாட்சன் சொல்கிறாரு. முக்கியமானது என்ன சொல்கிறாரு? மரபு கொள்கையை ஜேபி வாட்சன் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஒரு கொஸ்டின் அடிப்படையான கொஸ்டின். அவர் மரபு கொள்கையை ஏற்றுக்கிட்டாரா? நடத்தைங்கிறது 2 சார்ந்தது, மரபும் இருக்குது, சூழலும் இருக்குது. ஆனால் மரபை ஏற்றுக்கிறாதவர் யார்? ஜேபி வாட்சன். அப்போ அவர் எதை ஏற்றுக்கிறாரு? சூழலை ஏற்றுக்கிறார். சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது. இப்படி கூட கேட்கலாம் டெஃபினேஷன். சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது என்று கூறியவர் யார்? பேசுங்க.
ஜேபி வாட்சன். ஜேபி வாட்சன் சொன்னது யாரு? அட, உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் 5 நிமிஷம் காத்திருக்கணும். மனோன்மணி சொல்லுங்க, ஏன் என்னாச்சு? நான் பேசுறது லேட்டா கேக்குதா மனோன்மணி? இல்ல சார், கேக்குது சார். அப்ப இமீடியட்டா ஆன்சர் பண்ணுங்க மனோன்மணி. ஓகே, குட். அப்ப நடத்தைவாதிகள் மக்டூகளின் இயல்பூக்க கொள்கையை மறுத்தனர். எழுதி வச்சுங்க. மக்டூகள் அப்படின்னாவே இயல்பூக்க கொள்கை. ஊக்கம் 2 வகைப்படும். இயல்பு ஊக்கம், அடைவு ஊக்கம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா சதீஷ்? பிஎட்ல படிச்சிருக்கீங்களா? ஒன்று வந்து இயல்பு, இன்னொன்று வந்து அடைவு. இயல்பு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும். இப்போ நான் சதீஷ் சொல்றேன், நம்ம பெரிய அந்த 4வது மாடியில இருந்து குதிங்க அப்படின்னா குதிச்சிருவீங்களா? இல்ல சார். காரணம் உங்களுக்கு தெரியும். என்ன, நான் வந்து ஒரு மோட்டிவேட் பண்றேன், நீ குதி நல்லா குதிப்ப, சூப்பர். என்ன விளைவு ஏற்படும்ன்றது நம்ம ஆல்ரெடி அது வந்து நமக்கு we know it, அது நமக்கு தெரியும். இயல்பு ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஓட்டப்பந்தயம் கூட வேணாம், நம்ம வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். உங்களால் முடியும் சதீஷ், சூப்பர். இந்த பாருங்க, முத்ராவுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, முத்ரா வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களால் முடியும். இது என்ன ஊக்கம்? அதாவது நமக்குள்ள இயல்பாக இருக்கிறது இயல்பு ஊக்கம், மற்றவங்ககிட்ட இருந்து வர்றது வந்து அடைவு ஊக்கம். புரியுதா? புரியல மிஸ்டர் சதீஷ்? அட போங்க, உங்களுக்கு பாடம் நடத்துறது இவ்வளோ லேட் ஆகுது. நேரம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்னா டக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் பிரேக். நிச்சயமாக ஆகாதுங்க, நிச்சயமாக ஆகாது. எங்க சொல்லுங்க, என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சான்ஸே இல்லை. மனோன்மணி சொல்லுங்க, என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நாங்க பேசுறது லேட்டா ரீச் ஆகுற மாதிரி சார். இல்ல மனோன்மணி பேசுங்க. சொல்லுங்க சார். இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது இயல்பு ஊக்கம், அடைவு ஊக்கம்னு சொல்லி ஊக்கம் 2 வகைப்படுன்னு சொன்னா, இப்போ தான் இமீடியட்டா கேக்குது. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு உடனே கேக்குது, நீங்க இமீடியட்டா பதில் சொல்றீங்க. அப்ப எழுதி வச்சுங்க, நமக்குள்ள இருக்கிறது இயல்பு ஊக்கம், சரியா? பிறரிட்ட இருந்து வர்றது வந்து அடைவு ஊக்கம். நான் கண்டிப்பா நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், நான் ரிசல்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது நமக்குள்ள ஒரு ஊக்கம் இருக்குன்னா அது இயல்பு ஊக்கம். இயல்பு ஊக்கம்னாவே மக்டூகள். என்னமா யாரு அது? இயல்பு ஊக்கம். அது இயல்பு ஊக்கம்னா நேச்சர், நம்மளோட நேச்சர், இயல்பு, சரியா? இயல்பு ஊக்கம்னா நேச்சர் ஆஃப் மோட்டிவேஷன். அடைவு ஊக்கம் அப்படின்னு சொன்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஏன் நீங்க தமிழ் வராதா? நீங்க தான் சொல்லணும் இனிமேல். இல்ல இங்கிலீஷ் டீச்சர் நீங்க தான் சொல்லணும் இனிமேல். நீங்க தான் இங்கிலீஷ் டீச்சர். தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ்ல நீங்க தான் சொல்லணும், இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ்ல நீங்க தான் சொல்லணும். அவரவர் சொல்லணும், அதுதான் டீச்சர். புரியுதா? ஓகே. இப்போ உங்களுக்கு நாங்கள் இங்கிலீஷில் நடத்துனாங்களா தமிழில் நடத்துனாங்களா? பிஎட் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்களா தமிழில் படிச்சிங்களா? உங்களுக்கு டீச் பண்ணவங்க தமிழில் டீச் பண்ணாங்களா இங்கிலீஷில் டீச் பண்ணாங்களா? இங்கிலீஷில் தான் டீச் பண்ணாங்களா? அப்போ நீங்கள் படிச்சுட்டு வரணும், நல்லா கேட்கணும். இயல்பு ஊக்கம் அப்படிங்கிறது த நேச்சர் ஆஃப் மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் ஆஃப் நேச்சர். இவர் வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். யார் அப்படின்னு சொன்னால் இயல்பு ஊக்கம் அப்படின்னு சொல்கிறது மக்டூகள். அடைவு ஊக்கம் அப்படிங்கிறது அட்கின்சன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அட்கின்சன் அப்படிங்கிறது அடைவு ஊக்கம். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எழுதியாச்சா? அடுத்து போலாமா? என்னம்மா நீங்க மினிமம் ஸ்டூடெண்ட் சார். அட்கின்சன். நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா? அப்போ உங்க லேர்னிங் ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்கு. இன்னும் நீங்க இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வரல, மோனோலோக்கா இருக்கிறீங்க. ஏங்க நான் பேசுறது புரியுதா? இயல்பு அப்படின்னு சொன்னா மக்டூகள், அடைவு அப்படின்னு சொன்னா அட்கின்சன். கேக்குதா இல்லையா? எங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் பேசுறது வந்து இம்மீடியட்டாக ரீச் ஆகுதா? ஓகே, குட். சொல்லுங்கம்மா, ஊக்கம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும் சார். 2 வகைப்படும். என்னென்ன ஊக்கம் இருக்கு? இயல்பு ஊக்கம், அடைவு ஊக்கம். இயல்பு ஊக்கத்தை பத்தி சொன்னது யாரு? மக்டூகள். அப்ப அடைவு ஊக்கத்தை பத்தி சொன்னது யாரு? அட்கின்சன். சூப்பர். இயல்பு ஊக்கம்னா என்னம்மா? தனக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது இயல்பு ஊக்கம், சரியா? அடைவு ஊக்கம்னா பிறரிட்ட இருந்து அடைவது சார். ஆமா, பிறர் அதாவது சொல்லுவார், மோட்டிவேட் பண்ணுவார், உன்னால முடியும்பா, நீ ஜெயிச்சிடலாம், வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானவங்க யார் யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உளவியல் என்பது ஆன்மாவின் அறிவியல் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் உளவியலுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் யார்? இது வந்து ஆன்மா சம்பந்தப்பட்டதுங்க. உளவியல்னு சொன்னாவே இது ஆன்மா சம்பந்தப்பட்டது.
சொன்னது. இந்த உளவியல்ன்றது ஆன்மா சம்மந்தப்பட்டதுங்கிறத வர்றதில் அரிஸ்டாட்டில் வந்துடுவார், பிளேட்டோ வந்துடுவார். ஏன்னா இவங்கெல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான நபர்கள். அப்போ பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவங்களாம் முக்கியமானது. 19ஆம் நூற்றாண்டில் வில்லியம் ஜேம்ஸ், அதே மாதிரி வில்கம் ஊண்டு, எழுதி வச்சுங்க. வில்லியம் ஜேம்ஸு, வில்கம் ஊண்டு, இவங்கெல்லாம் நனவு நிலை அறிவியல் சொல்கிறாங்க. நனவு நிலை அப்படின்னு சொன்னாவே இது சயின்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது கான்சியஸ்னஸ், சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், சைக்காலஜி ஆஸ் அ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது நனவு நிலை அப்படிங்கிறது அப்படி சொல்கிறாங்க, கான்சியஸ். அப்போ மனம் சம்மந்தப்பட்டதுங்க. ஒரு உளவியலுங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது, அதில் கான்சியஸ்னஸ் இருக்கணும். யார் சொல்லியிருக்கா? வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியிருக்கிறாரு, வில்கம் ஊண்டு சொல்லியிருக்கிறார். நனவு நிலை பற்றியது வில்கம் ஊண்டு, இவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நனவு நிலை பற்றியதுங்கிறது வந்து வில்கம் ஊண்டு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நடத்தைவாதிகள் எங்க? உங்களுக்கு தெரிஞ்ச நடத்தைவாதிகள் சொல்லுங்க. இந்த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் சொன்னது யாரு? எழுதுனதை பார்த்து சொல்லுங்க. கிளாஸில் இருக்கீங்களா? நான் இருக்கேனா? பேசுமா. ஆரோக்கிய சுசீலா பேசுங்க. ஒரு 4 பேர் முக்கியமாக சொன்னேன். ஜேபி வாட்சன், வாட்சன் 1, டோல்மேன் 2, கஃப் 3, காத்ரி 4 அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களாம் எதோடு சம்மந்தப்பட்டவங்க? நடத்தைவாதிகள். நான் மரபுங்கிறத நான் ஒத்துக்கிற மாட்டேன், அது வந்து சூழ்நிலை அப்படின்னு சொன்னது யாரு? ஜேபி வாட்சன் அப்படிங்கிறவர் சொல்றாரு இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். உளவியல் என்பது ஒரு நடத்தை அறிவியல் சொன்னவர் ராபர்ட் எஸ் உட்வர்த். நடத்தை அறிவியல் உட்வர்த் சொல்றார். உட்வர்த் அப்படிங்கிறது உளவியல் என்பது ஒரு நடத்தை அறிவியல். இது வந்து பிஹேவியர் சம்பந்தப்பட்டது, சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். இதுதான் உட்ஸ்வர்த் சொல்லியிருக்கார். உட்ஸ்வர்த் அப்படிங்கிறது. அப்போ இயல்பூக்கம் சொன்னது யாருமா? யாருனாலும் சொல்லலாம். மக்டூகல். அடைவூக்கம் சொன்னது யாருமா? அட்கின்சன் சொல்லியிருக்கிறார். அப்ப எழுதி வச்சுங்க. உளவியல் என்பது, சைக்காலஜி இஸ் மனிதனுடைய நடத்தை, பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய நடத்தை. அதே மாதிரி மனித உறவுகள் முறையை பற்றியது சொன்னது யாரு சார்? குரோ அண்ட் ஆலிஸ் குரோ அண்ட் குரோன்னு சொல்லுவாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறது. அதாவது உளவியலுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை ஒன்றிணைப்பது தான் இந்த சைக்காலஜி. அது யார் சொன்னா? குரோ. இந்த குரோ அண்ட் குரோவில் 2 வகையான குரோ இருக்கிறாங்க. ஒரு குரோ யாரு அப்படின்னு கேட்டா லெஸ்டர், இன்னொரு குரோ யாருன்னு கேட்டா ஆலிஸ். லெஸ்டர் குரோ, ஆலிஸ் குரோ. புரிஞ்சிச்சா?